நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மோகன்ராஜ் பழனி. அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இந்திய அஞ்சல் துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சென்னையில் செயல்படும் தலைமை இந்திய அஞ்சல் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெறும். ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றக்கூடிய www.indianpost.gov.in என்ற இணையதளம் மூலம் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிப்ளமா பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். தொழிற்பயிற்சிக்கான சட்ட விதிகளின்படி வயது வரம்பு நிர்ணயிக்கப்படும். திரையில் தோன்றக்கூடிய board/srp.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அனைத்து பிரிவினருக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு தாய் சேய் நல சேவைகளை வழங்குதல் மற்றும் தொற்று நோய்களின் அபாயங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொது சுகாதாரத்துறையில் 8ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு பணிபுரிய அரிய வாய்ப்பு குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. தேனி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பணியிடங்களுக்கு அந்தந்த பதவிக்கு ஏற்ப பாடப்பிரிவில் சம்பந்தப்பட்ட பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவ உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின்னர் 2 ஆண்டுகள் பல் மருத்துவத்துறையில் அனுபவம் தேவை என்றும் கூறப்பட்டுள்ளது. டிரைவர், பல்துறை மருத்துவமனை உதவியாளர் போன்ற பணிகளுக்கு 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 18 வயதிலிருந்து 45 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றக்கூடிய theni.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாக, பிளாக் எண் 1, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம், தேனி 625-531 என்று கூறப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 30ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வேதியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காலியாக உள்ள டெக்னீஷியன்ஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி உள்ளது. ITI படித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திரையில் தோன்றக்கூடிய www.iict.res.in கேரியர்ஸ் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 30ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்திய கடற்படையில் அப்ரெண்டிஸ்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 10ஆம் வகுப்பில் 50% தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் 65% மதிப்பெண்களுடன் ITI படிப்பை முடித்து NCVT சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. வயது வரம்பாக 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். www.iict
apprenticeship.india.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்திருக்கின்றது நமது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.